ஆசீர்வதிக்கப்பட்ட மாலை வேலைக்காக நன்றி. நம்முடைய வார்த்தை வெளிப்படுகிற நேரம், நம்முடைய வசனம் வெளிப்படுகிற நேரம், பரலோக மன்னாவுக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. இப்பொழுது எங்களோட பேசுங்க ஆண்டவரே. உடைய வார்த்தையில வல்லம் இருக்கிறதப்பா, உடைய வார்த்தையில அபிஷேகம் இருக்கிறதப்பா, உடைய வார்த்தையில அதிகாரம் இருக்கிறதப்பா. இந்த வார்த்தையோட எங்களோட பேசுங்கப்பா, நாங்க கேட்கிறோம். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. அன்பானவர்களே, ஒவ்வொரு வேளைக்கிழமையும் இயேசுவோட நேரம் என்று சொல்லி அந்த நேரடி வழியாக உங்களை பார்க்கிறது நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். எவ்ரி Thursday a time with Jesus. ஹல்லேலூயா. இயேசுவோட கூட, அவரோட கூட அந்த நேரத்தை ஸ்பெண்ட் பண்றது, அவரோட கூட இருக்கிறது இந்த பூமியில எந்த இடத்துல கிடைக்காத ஒரு பாக்கியம் நமக்கு கிடைக்கும். அன்பானவர்களே, தொடர்ந்து பல சத்தியங்களை பரிசுத்த ஆவியாக தேவன் நமக்கு கற்றுக் கொடுத்து கொண்டு வருகிறார். அவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இன்றைக்கு அன்பானவர்களே, ஒரு சில வார்த்தைகளை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விருப்பப்படுறேன். யோவான் எழுதின சுவிசேஷ புத்தகம் 21 அதிகாரம் 15 வசனம். The book of John chapter 21 verse number 15, 16, 17. அந்த இடத்துல வேதம் சொல்லுகிறது, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பிறகு பேதுருவை சந்திக்கும் போது பேதுருடைய இடத்துல கேட்ட ஒரு வார்த்தை, ஓ யோனாவின் குமாரனாகிய சீமோனாகிய பேதுருவே, என்னை நேசிக்கிறாயா? பீட்டர், சைமன், do you love me? என்னை நேசிக்கிறாயா என்று ஆண்டவர் அந்த இடத்துல 3 வசை கேட்கிறார். அன்பானவர்கள், நல்லா புரிந்து கொள்ளுங்க. இன்றைக்கு கடவுள் நம்மை அன்பு கூறுகிறார். அதுல எந்த ஒரு குறையும் இல்லை. 100க்கு 100 கடவுள் நம்மை அன்பு கூறுகிறார். அன்பானவர்களே, அது சத்தியம், வேதமும் அதுதான் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. நானும் சில வசனங்களை சொல்ல ஆசைப்படுகிறேன். இப்படியாப்பட்ட தேவன், ஆனா நம்ம இடத்துல ஆண்டவர் அன்பை எதிர்பார்க்கிறார். அன்பானவர்களே, இந்த பேதுரு முதல் சீசனாய் ஆண்டவர் அழைத்தார். ஆண்டவர் அழைக்கும் போதோ எல்லாவற்றையும் விட்டு, அவனுடைய தொழிலை விட்டான், குடும்பத்தை விட்டா, அல்லது எல்லா ரீதியிலையும் விட்டு இயேசுவை பின்பற்ற வந்த பேதுரு சில காலங்கள், சில சூழ்நிலைகள் வரும்போதோ, பின்மாற்றத்துல போகும்போதோ, தேவன் வந்து அவனை சந்தித்து பேசும் போது ஒரு சொல்லுகிற ஒரு வார்த்தை, சீமோன் பேதுருவை 3 வசை கேட்கிறார். ஒன்றா நீங்க வாசித்து பார்ப்பீங்கன்னு சொன்னா, ஆண்டவர் கேட்கிறா, நீ என்னை நேசி, இவர்கள் எல்லோரும் காட்டிலும் நீ என்னை அதிகமாய் நேசிக்கிறியாயா என்று ஆண்டவர் கேட்கிறார். அன்பானவர்களே, நல்லா கவனிங்க. இந்த ஆண்டவர் நம்ம இடத்துல அந்த அன்பை எதிர்பார்க்கிறார். அன்பானவர்களே, ஏன் எதிர்பார்க்கிறார்? சில வசனங்களை உங்க கண் முன்னாடி நான் வைக்க ஆசைப்படுகிறேன். நல்லா கவனிங்க. இந்த தேவன் ஏன் அன்பை எதிர்பார்க்கிறார்னா, 1 யோவான் 4:19 சொல்லுகிறது, he has loved us first. ஆமென். நாம் அவரை அன்பு கூறவில்லை, அவர் நம்மை முதல் அன்பு கூர்ந்தார் என்று வேதம் சொல்லி. ஏன் அந்த ஆண்டவர் நம்ம இடத்துல அன்பை எதிர்பார்க்கிறார்னா, இந்த உலகத்துல நமக்கு கொடுத்த, நம்ம மீது முதல் உண்மையான அன்பை காட்டினவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மாத்திரம் தான். அல்லேலூயா. 2வது வசனம் பாருங்க, சொல்லுகிறது, வேதம் சொல்லுகிறது, நாம் ரோமர் 5:5 சொல்லுகிறது, 5:8 சொல்லுகிறது, நாம் பாவிகளா இருக்கையில் அவர் நம்ம மீது அன்பு செலுத்தினார் என்று சொல்லப்படும். அன்பானவர்கள், நல்லா கவனிங்க. கணவன் ஆகட்டும், மனைவியாகட்டும், பிள்ளைகளாகட்டும், பெற்றோராகட்டும், ஒரு கெட்டவனை யாரும் நேசிக்க மாட்டாங்க. ஆமென். ஆனா ஆண்டவர் எப்போ நம்மை நேசித்தார், எப்போ அந்த அன்பை கொடுத்தார்னா, நாம் பாவிகளா இருக்கையில். ஹல்லேலூயா. 3வது ஒரு வார்த்தை சொல்லுகிறேன், கலாத்தியர் 3:20 பாருங்க. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், என் மீது அன்பு கூர்ந்து எனக்காக உயிரே ஜீவனை கொடுத்த தேவன் என்று கலாத்தியர் 2:20 பார்க்கிறோம். அன்பான நல்லா கவனி. கணவனாகட்டும், மனைவியாகட்டும், குடும்பமாகட்டும், ஏன் ஊழியக்காரனாலும் உங்களுக்காக உயிரை கொடுக்க இந்த பூமியில ஒருவரும் இல்லை. அன்பானவர்களே, அவர் மாத்திரம் தான் நமக்காக உயிரை கொடுத்தார் என்று பரிசுத்த வேதம் சொல்லலாம். என் உயிர் உனக்கு கொடுத்தார், உயிர் போகிற சூழ்நிலையில் தான் நடுக்க வருகிறது. அவங்களுக்கு தெரியும். அன்பானவர், இப்படியான சூழ்நிலை பாவிகளா இருக்கும் போது அன்பு கூர்ந்தா, இந்த உலகத்தில் நாம் பிறக்காதுக்கு முன்பாகவே ஃபர்ஸ்டாகவே அவர் அன்பு கூர்ந்தா, கடைசியாய் நம்ம மீது வச்சிருக்கிற அன்பு தான் அவர் சிலுவையின் மரணத்துக்குள் கொண்டு போனது. காரணம் என்ன? இப்படியெல்லாம் அன்பு காட்டின தெய்வ நம்மிடத்தில் ஆண்டவர் இன்றைக்கு அன்பை எதிர்பார்க்கிறார். அன்பானவர், அன்றைக்கு சீமோன் பேதுரு இடத்துல கேட்கிறார், அன்பை கொடுத்த தேவன், அன்பில பூரணப்பட்ட தேவன் சொல்றாரு, சீமோன் பேதுருவை, நீ இவர்களை காட்டிலும் என்னை நேசிக்கிறார். Do you love me, Peter? Do you love me, Simon? Hallelujah. ஆண்டவர் கேட்கிறார். அன்பானவர்கள், இன்றைக்கு இந்த செய்தியை பார்க்கிற வாலிப தங்க
தங்காச்சி, வாலிப தம்பி, அன்பான ஊழியர்களே, ஆண்டவர் எனக்கும் சொல்லுகிற ஒரு காரியம், ஓ ஊழியனாகிய அருணே, இவைகள் எல்லாம் காட்சியிலும், சொத்து பதவி ஞான அறிவைகள் எல்லாம் காட்சியிலும் என்ன நீ நேசிக்கிறாயா என்று ஆண்டவர் கேட்கிற. அன்பானவர்களே, இன்றைக்கு ஆண்டவர் இடத்துல நம்ம ஒப்பு கொடுப்போம், சப்மிட் பண்ணுவோம். ஆண்டவரே, எது இருக்கிறதோ இல்லையோ, லார்ட் ஹெல்ப் மீ டு லவ் யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. உம்மை அன்பு கூற, உம்மை முன்வைக்க எனக்கு கிருபை தாரும், பலன் தாரும் என்று கேட்கும் போதும் ஆண்டவர் கிரியை செய்ய வல்லவராய் இருக்கிறார். அன்பானவர்களே, வேதத்திலிருந்து சில காரியங்களை சொல்லி நான் ஜெபிக்க ஆசைப்படுகிறேன். நல்லா கவனிங்க. ஆண்டவர் அன்பு கூறுதுன்னா என்ன அர்த்தம்? இன்றைக்கு வேற ஜனங்கள்லாம் பாருங்க, ஒரு சிலுவையை போட்டுக் கொள்ளுகிறாங்க, ஒரு கிராஸை போட்டுக் கொள்ளுகிறாங்க, எப்போதும் கடவுள் என் கூடயே இருக்கிறது என்று சொல்லி அப்படி செய்யறாங்க. சிலர் பாருங்க, பைபிளை எடுத்து என்ன பண்றாங்க, அந்த பைபிளை முத்தம் கொடுத்து கொண்டே இருப்பாங்க. இதெல்லாம் அன்பிற்கான அடையாளம் தவிர, ஆனா உண்மையான அன்பு என்ன தெரியுங்களா? எப்படி நம்ம அவர் அன்பு செலுத்த முடியும்னா, சில வார்த்தைகளை ஆவியானவர் என் உள்ளத்துல போட்டு நான் உங்களுக்கு சொல்ல ஆசைப்படுறேன். நல்லா கவனிங்க. ஒவ்வொரு நாளும் அவரோட பேசுகிறது. ஹல்லேலூயா. எப்படி பேசுகிறது? ஜனங்க கிட்ட பேசுறதுக்கு முன்பாக, கணவன் கிட்ட பேசுறதுக்கு முன்பாக, மனைவி கிட்ட பேசுறதுக்கு முன்பாக, ஊழியத்தில் இருக்கிற விசுவாசிகள் கிட்ட பேசுறதுக்கு முன்பாக. அன்பானவர், எனக்கு ஒரு பழக்கம் இருந்தது ஆரம்ப காலத்துல. இயேசுநாதர் கிட்ட பேசணும் இல்லை, இவங்க கிட்ட பேசுவோம், அவங்க கிட்ட பேசுவோம், வாட்ஸ்அப்ல பேசுவோம், அப்படியெல்லாம் இருந்தது. இன்றைக்கு ஆண்டவர் கிருபையாய் கற்றுக் கொடுத்து கொண்டு வருகிறார். ஆண்டவரை யாரை பார்க்கிறோன்னு இல்லையே, ஜெபத்தின் வழியாக ஒவ்வொரு அதிகாலையிலும் ஆண்டவரே உம்மை பார்க்கணும், we love you Jesus. ஜனங்களை பார்க்கிறதுக்கு முன்பாக ஜெபத்துல அதிகாலையில அவரை பார்க்கும் போதோ, ஜெபத்துல அவரை தேடும் போதோ, நிச்சயமாய் பைபிள் சொல்லுங்க, அவர் என்னை கண்டறிவர்கள் இருக்கிற. அன்பு கூறுதுன்னா என்ன? காலை தோறும் இன்றைக்கு நிறைய பேர் நம்ம சொல்ல முடியும். காலையில எழுந்தவன என்னென்ன செய்யறாங்க மனுசாட்சிக்கு தெரியும், கேட்டு பாருங்கள். சிலர் காலையில எழுந்தவன தன்னோட அப்பா முகத்தை பார்ப்பாங்க, சிலர் எழுந்தவன ஆயத்தாத்த முகத்தை பார்ப்பாங்க. ஆனா வேதத்துல நம்ம பாருங்க, இயேசுநாதர் காலையில எழுந்தவன தன் பிதாவோட கூட இசைந்து இருந்தார் என்று பைபிள் சொல்லுகிறது. அவரோடு பேசவே அதிகாலை நான் தேடினேன் என்று தாவீது 5ஆம் சங்கீதத்தில் சொல்லுகிறார். உன்னது பாட்டு புத்தகத்துல சுனியமித்தர் சொல்லுகிறார், என் நேசரை நான் காலையில தேடினேன், அதிகாலையில தேடினேன் சொல்லுகிறார். What is the meaning of that? We should love Jesus. We loving Jesus. We should seek early in the morning. Amen. நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவது அன்பானவர்களே, ஏசாயா 54 பார்க்கும் போதோ, ஒவ்வொரு நாளும் காலை தோறும் அவர் என்னிடத்துல பேசுகிறார், எழுப்புகிறார். இது என்ன அவசரம்? என்ன சொல்லுகிறது? ஆண்டவருடைய வசனத்தை படிக்கக்கூடிய ஒரு பழக்கம் அன்பானவர்களே. ஹல்லேலூயா. ஒன்று, அவரை நேசிக்கிறதுனா பல காரியங்கள் பைபிள்ல இருக்கிறது. ஆனா ஒன்று சொல்லுகிறேன், சில காரியங்கள் நம்முடைய பிரயோஜனத்துக்காக சொல்லுகிறோம். ஒன்று, அதிகாலையில ஜெபிக்கிறோம். இரண்டாவது, முடிஞ்ச அளவுக்கு நம்ம பேசுகிறது மாத்திரமல்ல, அவர் என்ன பேச சித்தம் கொண்டிருக்கிறார். இந்த வேதத்தை படிக்கும் போது அவர் நம்மோட பேசுவார், நம்முடைய வழிகளை சரிப்படுத்துவார், நம்முடைய வாழ்க்கையை சரிப்படுத்துவார். வேதத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறது அன்பானவர்களே. வேதம் சொல்லுகிறது, 119ஆம் சங்கீதம் 165ஆம் வசனம் சொல்லுகிறது, ஆண்டவரே உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம், அவர்களுக்கு இடர்களே இல்லை, விழுந்தாலும் ஏந்து கொள்வார்கள். காரணம் என்ன? வேதத்தை நேசிக்கிறாங்க. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவர்களுக்கு சொல்றாரு, என்னை நேசிக்கிறேன் சொல்றீங்க, அதோடைய அர்த்தம் என்ன? நீங்க என்னை யோவான் 14 சொல்றார், 15 சொல்ற, என்னை நேசிப்பீர்கள், ஆனால் என்னுடைய கட்டளைக்கு, என் வார்த்தைக்கு கீழ்ப்படிவீர்கள், ஒப்பு கொடுப்பீர்கள். ஆண்டவர் நம்ம கிட்ட பேசுறார், விட்டுடு மகனே, செய்யாத மகனே, பண்ணாத மகனேன்றாரு. வசனத்துக்கு நம்ம கீழ்ப்படுகிறது இல்லையே. என்ன அர்த்தம்? அவரை நேசிக்கிறது அன்பானவர்களே. கடைசியாக ஒரு வார்த்தை சொல்லி நான் ஜெபிக்க ஆசைப்படுறேன். மத்தேயு 25:40 சொல்லுகிறது, இந்த சிறியவர்களில் நீங்கள் ஒரு கிளாஸ் கலசம் தண்ணி கொடுக்கிறீர்களோ அது எனக்கே செய்த வண்ணமாக என்று ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது. என்ன அது குறிக்கிறது? உயிர் இருக்கிற நாட்களில ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற லைஃப் ஸ்பேன்ல முடிஞ்ச அளவுக்கு we want to do something for God. Hallelujah. வேதத்தில் இருக்கிறவர்கள், நமக்கு முன்னாடி வாழ்ந்த மிஷனரிகள் ஏதோ ஒன்றை கர்த்தருக்காக செய்துவிட்டு போனார். மதர் தெரேசா இன்றைக்கு எத்தனையோ குஷ்டரோகிய அந்த கரம் கூசாம தொட்டாங்க. காரணம் என்ன? அவங்க சொல்றாங்க, அந்த இயேசு கிறிஸ்துவோட அந்த அடிப்பாடுகள், the footsteps of Jesus, அதை நான் பின்பற்றுகிறேன். எத்தனையோ மிஷனரிமார்கள் கணவனை இழந்துட்டாங்க, வரும்போதே கணவனை இழந்துட்டாங்க, மனைவி இழந்துட்டாங்க. காரணம் என்ன? இயேசுவுக்காக ஏதாவது செய்ய வேண்டும்.
இன்னைக்கு நிறைய 100% இயேசு எனக்கு செய்ய மாட்டாரா, இயேசு எனக்கு கொடுக்க மாட்டார், இப்படித்தான் இருக்கிறாங்க தவிர இயேசுக்கு நான் என்ன கொடுப்பேன், என்ன செய்வேன் என்ற கூட்டம் குறைவு. 1 கொரிந்தியர் 9 சொல்றார், அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றார், நான் எல்லாருக்கும் எல்லாவமானே. ஒரு பெரிய அப்போஸ்தலர், வேதத்துல 14 புத்தகத்தை எழுதின தேவ மனுஷன் சொல்றார், எல்லாருக்கும் எல்லாவமான, அனைவருக்கும் அடிமையான. காரணம் என்ன? இயேசுவுக்காக ஒரு ஆத்துமாவை சம்பாதிக்க நான் அப்படி செய்தேன் என்று சொல்றார். இன்னைக்கு நம்மளை பத்தி ஒரு காரியம் சொல்லிட்டா போதும், நமக்கு எங்க இருந்து தான் கோபம் வருகிறது தெரியல, ஏதாவது சொல்லிட்டா போதும். ஆனா இன்றைக்கு ஆண்டவர் சொல்றாரு, do you love me my brothers, my sons and daughter? என் மகளே, என் மகனே, என்னை நேசிக்கிறாயா? இயேசு கிறிஸ்துவை நேசிக்கிறாயா? இந்த செய்தியின் வழியாக ஆவியானவர் என்னையும் உணர்த்துகிறார். இவ்வளவு நான் ஆண்டவர் நேசித்தேன் எனக்கு தெரியல, இன்னைக்கு இதுக்கு பிறகு ஆண்டவர் கிட்ட கெஞ்சுக்கிறேன், கேட்கிறேன், Lord help me to love more than all things. அந்த 4 சுவிசேஷ புத்தகத்திலும் ஆண்டவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை, என்னை காட்டிலும் பெற்றோர் யாராவது வேதத்துல பாருங்க, மத்தேயு 10:37 சொல்லுகிறது, என்னை காட்டிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரவானா இருக்க மாட்டேன் என்று இயேசு கிறிஸ்து சொல்றாரு. லூக்கா 14:26-27 சொல்லுகிறார், என்னை காட்டிலும் அதிகமாய் என்னோட சீஷனா இருக்க முடியாது. One who loves more than the family, more than the sister, more than the husband, he cannot my disciple. என் சீஷனா இருக்க முடியாது என்றார். கடைசியாக வெளிப்படுத்துதல் 2 நாள்ல எபேசு சபையை பற்றி ஆவியானவர் எழுதும் போது சொல்லுகிறார், ஆதியில இருந்த தேவன் மீது இருந்த அன்பை விட்டாய் என்று சொல்லுகிறார். அன்பானவர்களே, ஆதியில எப்படி ஜெபித்தோம், ஆதியில எப்படி பைபிள் வாசித்தோம், ஆதியில எப்படி ஊழியம் செய்தோம் என்பதை யோசித்து பாருங்க. தேவன் ஆண்டவர் இந்த செய்தியின் வழியா உங்களை பார்த்து என்ன பார்த்து சொல்றாரு, you love me more than all. எல்லாரையும் காட்டிலும் என்னை நேசிக்கிறார். உன் குடும்பத்தில் உன் மனைவி பிள்ளைகளை காட்டிலும் என்னை நேசிக்கிறையா? சில கிறிஸ்துவ சபை விசுவாசிங்க சொல்றதை கேட்டிருக்கிற குழந்தைகளை தெய்வமா பண்ணிடுறாங்க, பிள்ளைகளை தெய்வமா பண்ணிடுறாங்க. தெய்வமே வேற, பிள்ளைகளே வேற. அவருக்கு ஒப்பான கணவன் இல்லை, மனைவி இல்லை, பிள்ளைகள் இல்லை, அவரே பெரியவர். இன்றைக்கு இந்த வசனத்தின் பிரகாரம் கீழ்ப்படிவோம், ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வாராக. ஆமென். கண்களை மூடுவோம். ஹalleluya, ஹalleluya. அப்பா, நான் உம்மை நேசிக்கிறேன். ஆண்டவர் பாடல் கூட சொல்லுங்க, நான் உம்மை நேசிக்கிறேன். ஹalleluya, நான் உம்மை நேசிக்கிறேன், எந்த உயிரை பார்க்கிலும் நான் உம்மை நேசிக்கிறேன், என்னப்பா இயேசுவே ஆராதிப்பேன் உம்மை நாமே நாமே உண்மை மனதுடன் ஆராதிப்பேன் உம்மை உண்மை மனதுடன். அன்பும் இரக்கமுள்ள நல்ல ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட மாலை வேளைக்காக நன்றி. ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் அப்பா. எங்க மனைவியை காட்டிலும் உம்மை நேசிக்கிறேன், கணவனை காட்டிலும் உம்மை நேசிக்கிறேன், நீர் கொடுத்த பிள்ளைகளை காட்டிலும் உம்மை நேசிக்கிறப்பா. I love Jesus, I love Jesus, I love Jesus. Oh God, hallelujah. More than anything, more than else, oh God, we love you Jesus. உம்மை நேசிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, ஒவ்வொரு விசுவாசிகளும் உம்மை அதிகமாய் நேசிக்கட்டும் ஆண்டவரே. இந்த செய்தியின் வழியாக ஆவியானவர் இடைப்படுவீராக தேவனே. வியாதியோட பலவீனத்தோடு இருக்கிறவர்கள் மீது கர்த்தருடைய பிரசன்னம், கர்த்தருடைய மகிமை இயேசுவின் நாமத்தில் இறங்கட்டும் ஆண்டவரே, இறங்கட்டும் ஆண்டவரே. கர்த்தர் கிரியை செய்கிறபடியால் உமக்கு நன்றி அப்பா. வார்த்தைக்கே மகிமை உண்டாகட்டும் ஆண்டவரே. பயத்தோட ஆண்டவர் நடுக்கத்தோட உம்முடைய வார்த்தையை நான் பகிர்ந்து கொண்டேன் அப்பா. நீர் கிரியை செய்வீராக. உம்மை நேசிக்கிறோம்ப்பா. We love you Jesus. உம்மை நேசிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஹalleluya. அன்பானவர்களே, இந்த செய்தியானது உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும் என்று சொன்னால் நம்முடைய அரைஸ் ஜோஷுவா காஸ்பல் மினிஸ்ட்ரி என்ற யூடியூப் சேனல் இருக்கிறது. பாருங்க, ஷேர் பண்ணுங்க. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.